இப்போ வந்து நம்ம மார்சிபான் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஒரு சிம்பிள் கூட. இது வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து அதிகமாக செய்வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இதில் 1 கப் ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன், பாதாம், 1 கப் முந்திரி. இது 2 கப்புக்கும் 2 கப் ஐசிங் சுகர் எடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் ஆர்டினரி சுகர் பவுடர் பண்ணிக்கலாம், கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணணும், ஆல்மண்ட்ஸும் முந்திரியும். இதை ரெண்டும் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற ஈரப்பதம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டோன்னா பவுடர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கோர்ஸாக தான் பவுடர் கிடைக்கும். இதுக்கு தேவையாக வந்து கலர்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ 3 கலர் எடுத்திருக்கேன், ரெட், எல்லோ, க்ரீன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 எசன்ஸ் எடுத்திருக்கேன், ரோஸ் எசன்ஸும் வானிலா எசன்ஸும். கொஞ்சம் நெய் வந்து நம்ம கையில் தடவுறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நான் வந்து மோல்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த 2 மோல்டு எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த 2 மோல்டு தான் இருக்குது. ஸோ இந்த 2 மோல்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் பண்ணுறதுக்கு, மார்சிபான் பண்ணுறதுக்கு. இது வந்து சிலிக்கான் மோல்டு. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாதாம் வந்து ஊற வச்சு தான் நம்ம வந்து பாதாம் தோலெல்லாம் எடுக்கிறதுக்காக ஊற வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஏன்னா தோல் வந்து நீங்கள் ட்ரையாக பண்ணிங்கன்னா, தோலோடு பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த ஈரப்பதம் போகும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு தான் தோல் எடுக்க முடியும். இப்போ இதை கொஞ்சம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ முந்திரியும் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் சூடு காட்டிக்கலாம். இப்போ இது போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பின்னாடி நம்ம வந்து பொடி செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சர்க்கரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம், கொஞ்சம் ஒரு சிரப் பண்ணிக்கலாம். இது சர்க்கரை கரையிற வரைக்கும் இருந்தால் போகிறோம். ஏன்னா நம்ம கலக்கும் போது வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் வேணும். முந்திரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சிரப் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இதுவும் ஆறட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் முந்திரி அரைச்சிட்டேன், இதில் போட்டுக்கலாம். இப்போ ஆல்மண்ட்ஸ் அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ ஆல்மண்ட்ஸும் அரைச்சாச்சு, அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் இதோட. இப்போ ரெண்டும் வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பில் எடுத்தனோ அந்த கப்பில் வந்து 2 எடுத்துக்கிறேன் ஐசிங் சுகர். நீங்கள் ஆர்டினரி சுகர் பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம்.
2 கப் எடுத்துக்கலாம். இப்போ 2 கப்பு நான் வந்து ஐசிங் சுகர் போட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா கலக்கி விடலாம். இப்போ நான் 2 எசன்ஸ் வச்சுருக்கிறதுனால வந்து நான் பாதி வந்து எடுத்து வேறு ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சர்க்கரையும் வந்து ஐசிங் சுகரும் ஆல்மண்ட்ஸ் கேஷ்யூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இதில். இப்போ நான் இதுக்கு வந்து வனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் சிரப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கலக்கி விடலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வந்து கொல கொலன்னு ஆகிடும். இப்போ நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மாவு மாதிரி பசையணும். இது பசைய வந்தால் போதும். தண்ணி கூட ஊற்றி பண்ணலாம், பால் கூட ஊற்றி பண்ணலாம், முட்டை ஒயிட் கூட ஊற்றி பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் சுகர் சிரப்பு ஊற்றி பண்ணுறேன். இது நல்லா பிசைஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயே வந்து நமக்கு நல்லா வந்து வரும். பசைய எண்ணெய் விடும். இதில் இந்த ஆல்மண்ட்ஸில் தனியாக கூட நீங்கள் பண்ணலாம், கேஷ்யூஸில் தனியாக கூட பண்ணலாம். பட் நான் 2ம் ஆட் பண்ணி பண்ணுறேன். சரி, இப்போ பாருங்கள் நல்லா பசைய வறுத்து போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா வந்து பசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து எண்ணெய் ஒன்றும் கீயோ இல்லை எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 2 பார்ட்டாக வந்து பசைஞ்சிக்கலாம் கலர் போடுறதுக்காக. நான் இதுக்கு 2 கலர் யூஸ் பண்ணுறேன், ரெட் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கலர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து சாஃப்டாக நல்லா அடிச்சு பாருங்கள். நல்லா பசையணும், பசையறதுல தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெட்டு பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா பசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து பசைஞ்சோன்னா அந்த கலர்லாம் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம வந்து அந்த டோவும் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும். ரொம்ப ஒரு சிம்பிள். நீங்களே வந்து ஒன்றும் குக்கிங்கெல்லாம் ரொம்ப தேவைப்படல. நீங்கள் மில்க் வச்சு கூட பண்ணலாம், சும்மா ஆர்டினரி வாட்டரில் கூட பண்ணலாம், வெறும் எக் ஒயிட் வச்சு நல்ல எக் ஒயிட் பீட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இப்போ 2 கலரும் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து சின்ன சின்ன வந்து உருண்டையாக வந்து பிடிச்சிக்கலாம். அந்த மோல்டில் வைக்கிற மாதிரி வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த மோல்டில் நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான்
இதில் வந்து டபுள் ஹார்ட் இருக்குது இங்கே பாருங்கள். அதனால் வந்து நான் சின்ன ஹார்ட்டுக்கு வந்து இந்த ரெட்டு கொஞ்சம் வைக்கிறேன், ஒரு லைன் வைக்கிறேன். இது வந்து நீங்கள் நெய் இது சிலிக்கான் தான், சிலிக்கான் மோல்டு தான், அதனால் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மோல்டில் போட்டுட்டோம். இப்போ திருப்பி வந்து போட்டு இது மாதிரி வந்து எடுத்தீங்கன்னா இது சிலிக்கான் வந்து அதுதான் ஈஸி, அப்படியே விழுந்துடும். இப்போ எல்லாம் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் எசன்ஸில் வந்து ஸ்மைலி பண்ண போகிறோம். அந்த இது இருக்குது என்கிட்ட. இதே போல் தாங்க, ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. இதில் வந்து அதே மாதிரி சுகர் சிரப் போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கையில் தான் பசையணும், கையில் பசைஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நான் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றுறேன். அது வந்து நம்ம ஆரஞ்சு ரெட்டும் க்ரீனும் பண்ணினோம். இது வந்து நான் லெமன் எல்லோ கொஞ்சம் போடுறேன். இப்போ இதை பசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிரப் ஊற்றி பசைங்க. இங்கே பாருங்கள், இப்படி வந்து நல்லா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் போகிறோம். இப்போ வந்து இதை அப்படியே பசைஞ்சிட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்ட் டோ கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து நல்லா சாஃப்டாக வந்து பசைஞ்சாச்சு. அதே போல் நம்ம இன்னொரு மோல்டு வச்சு நம்ம வந்து அது போட்டுக்கலாம். இது ஸ்மைலி மோல்ட். இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பண்ணி அதில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக வந்து இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்மைலிஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து இப்போ பார்க்கலாம். மார்சிபான் ரெடி ஆகிடுச்சு. மார்சிபான் அழகாக இருக்குது. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், பார்த்தீங்க, ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், ஒன்றுமே வந்து வேறு ஒன்றும் நம்ம சேர்க்கல, சுகர் தான். முக்கியமாக வந்து இவ்வளோ ரெசிபீஸ் நம்ம போட்டிருக்கோம். கிறிஸ்மஸ்க்கு வேண்டிய பலகாரங்கள்லாம் செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப அவசியம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் கொடுங்க. திருப்பியும் வந்து வேறு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.